ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பைமா சமையல் சேனல். நம்ம இந்த வெளில நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வேறு ஒன்று நாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டைலில் பார்த்தீங்கன்னாக்கா உப்புமா செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பொம்மிமா சமையல் சேனலுங்க. நான் உப்புமா தாங்க செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னா. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இப்போ நான் ரவையை 3 கிளாஸ் எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்லா வறுத்த ரவை தாங்க. இப்போ கேரட்டு, பீன்ஸு, பட்டாணிலாம் வேக வச்சு ஒரு விசில் எடுத்து வச்சுக்கிறேங்க. பட்டாணி 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தேவைக்கான இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக 5 வச்சுக்கிறேன். தேவைக்கான கருவேப்பிலை, பச்சை மிளகா வச்சுக்கிறேங்க. காரத்துங்க ஒரு தக்காளி 5 வச்சுக்கிறேன். தேவைக்கான எண்ணெய்ங்க, கடுகு, உளுந்த பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க. கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ எண்ணெய் தேவைக்கான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த உப்புமாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாம் தான் நல்லாயிருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பசங்க வறுக்காத ரவை தான் வறுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. அதை வறுத்துக்கிட்டேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாங்க. இதில் கூட கொஞ்சம் நெய் இருந்தால் கூட ஊற்றிக்குங்க. வறுத்துக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். நான் இப்படி தாங்க செய்வேன். இப்படி நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா ரவை இருக்குல்லைங்க, சூடு நல்லா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு நான் வறுத்துட்டேங்க. இப்போ ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாங்க. இப்போ தட்டில் கொட்டிடுங்க. அதே கடாயில் நம்ம வணக்கிக்கலாம். இது நல்லா ஆறட்டுக்கு இப்போ அதே கடாயில் வறுத்துக்கலாம். இப்போ தேவைக்கான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது பனியார் கரண்டி மாதிரி இருக்குங்களா, அதில் 2 கரண்டி இருக்குங்க ஊற்றிக்கிறேன். இந்த உப்புமாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் தூக்கில் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக கரண்டியில் ஒட்டாமல் நல்லா வருங்க. இப்போ தேவைக்கான கடுகு போட்டுக்கலாம். கடுகுலாம் நல்லா பொரியுதுங்க. அப்போ பாருங்க, உளுந்து, வேர்க்கடலை, அப்புறம் வடைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அது எண்ணெயெல்லாம் பொரிட்டு கடுகு பொரிஞ்சுன்னா போடுங்க. இது எண்ணெயில் நல்லா வேகட்டுங்க. அப்போ கொஞ்சம் தேவைக்கான காரத்துக்கு பச்சை மிளகா போடுறேங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையான காரத்துக்கு போட்டுக்குங்க. இப்போ பச்சை மிளகா நல்லா எண்ணெயிலே நல்லா வணக்கட்டுங்க. இப்போ ஒரு கிண்டி விட்டுடலாங்க. அப்போ வெங்காயம் 5 அதை போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் கடிச்சா போடுங்க, பெரிய வெங்காயம் கடிச்சா எது வேணால் போடலாங்க. நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நல்லா வணக்கி விடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். ஒரு கண்ணாடி பழம் வந்திருக்குதுங்க. இப்போ தக்காளி போட்டுடலாங்க. ஒரு பெரிய தக்காளி 5 வச்சுருக்கேங்க, பொடியாக 5 வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்லைங்க, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் போட்டுக்க. நான் 1 ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ இந்த பட்டாணி, கேரட்டு, பீன்ஸை வேக வச்சு அதெல்லாம் ஒட்டிடலாங்க. ஒன்றாவே நல்லா கொட்டிட்டு நல்லா கிண்டி விடலாங்க. இப்போ தேவையான கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் லைட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பொம்மை சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சுங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கலாங்க. ஒரு 2 பிஞ்சு போட்டுக்குங்க பெருங்காயத்தூள். நல்லா வணக்கலாம். இப்போ தேவைக்கான தண்ணி அளந்து வச்சுக்கிறேங்க. 1 கிளாஸுக்கு ரவைக்கு நான் 3 கிளாஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க. மொத்தம் 9 கிளாஸ் எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணியை ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் நல்லா ரவை நல்லா வேகும். இப்போ தேவைக்கான தண்ணி ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா கொஞ்சம் தேவைக்கான உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் கொஞ்சம் மூடி போட்டு வச்சு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ரவையை போட்டு அடுப்பு இருக்குல்லைங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிண்டுங்க. ரவையில் கட்டி விழுகவே விழுகாது, பாலாக விழுகுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சு நல்லா கிண்டுங்க. செம சூப்பராக வரும். பாலாக கட்டிக்கிட்டே விழுகவே விழுகாது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். அடுப்பை மீடியமான ஸ்பீடில் வச்சு கிண்டுங்க, கட்டி விழுக பாருங்க. நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நானே நல்லாயிருக்கு நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்வீங்க நீங்களே. பாருங்கள், ரவை ஆயிடுச்சுங்க, உப்புமா ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இந்த டைமில் நம்ம நெய் 2-3 ஸ்பூன் ஊற்றி இறக்குனா சும்மா அருமையாக இருக்குங்க. சும்மா டேஸ்ட்டான உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. இந்த நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய், மீண்டும் சந்திப்போம்.